திட்டங்களை அறிவிச்சுட்டு போயிடலாம். அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம் சொல்லிட்டு போயிடலாம். இது ரொம்ப சாதாரணம். நிதியை கூட ஓரளவுக்கு ஒதுக்கிடலாம். அதுவும் ரொம்ப சாதாரணம். ஆனா இந்த திட்டங்கள் முறையாக நடக்குதா கண்காணிக்கக்கூடிய அரசாகவும் இந்த அரசு இருந்து புரிஞ்சதா? ஏராளமான திட்டங்களை மட்டும் கொண்டு வந்துட்டா பார்த்தாது, அது தொடர்ந்து கண்காணிச்சு அதை நிறைவேற்றணும். கேட்டுக்க. அதை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நெஞ்சு நிமிர்த்தி இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. கோட்டையிலிருந்து உத்தரவிடக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை களத்துல போய் பார்க்கக்கூடிய ஸ்டாலினாக இன்றைக்கு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்பிட்டு போய் லேசா புழுங்கினாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. நாளைக்கு கூட கோயம்புத்தூர் போறேன், கோவைக்கு போறேன், கோவை மாவட்டத்திற்கு போறேன். என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப